Next நம்ம பார்க்க போறது என்னன்னா volt ampere characteristics of a PN junction diode. So last video la forward bias na enna, reverse bias na enna nu paathom. Forward bias la enna agum, current vandu flow agum P to N. Reverse bias la current vandu flow agadu N to P. ஏன் flow ஆகாது அப்படின்னா reverse bias la வந்து depletion layer ஓட size வந்து increase ஆயிரும். Forward bias la depletion ஓட size வந்து குறைஞ்சிரும். இதனால என்ன ஆகும், ஃபார்வர்ட் பயஸில் கரண்ட் ஃப்ளோ ஆகும், ரிவர்ஸ் பயஸில் கரண்ட் ஃப்ளோ ஆகாது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஃபார்வர்ட் பயஸுக்கும் ரிவர்ஸ் பயஸுக்கும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to plot a graph. We can write nature of a PN junction diode. Nature of a PN junction diode is unilateral. இஸ் யூனிலேட்ரல் அப்படின்னா என்னென்னா ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் என்ன பண்ணோம், கரண்ட்டை வந்து அலோவ் பண்ணோம் அப்படின்றது மீனிங். தட் இஸ் வாட் யூனிலேட்ரல். ஸோ நெக்ஸ்ட் we can write now we'll study the variation of current with potential difference in both forward bias and reverse bias situations. Okay, both forward bias and reverse bias situations. Okay, so we can plot the curve. Say we have a graph like this. Okay, so x axis la நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா voltage எடுத்துக்கிறோம், y axis la நான் என்ன பண்ணிக்க போறேன்னா current எடுத்துக்க போறேன். So இந்த region we are going to say as a forward bias and இந்த region we are going to say as a reverse bias. So forward bias la நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா polarity அதாவது p type ல வந்து பாசிட்டிவையும் n type ல நெகட்டிவையும் கலெக்ட் பண்ணிருப்போம். reverse bias ல டெர்மினல்ல வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போ இங்கே இதனால ரிவர்ஸ் பண்ணுறதுனால இங்கே நெகட்டிவ் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ ஃபார்வர்ட் பயஸில் என்ன ஆகும், ஆஸ் வி சேட் ஃபார்வர்ட் பயஸில் வந்து முதல்ல வந்து ஒரு டிப்ளீஷன் லேயர் இருக்கும், கரெக்ட். ஸோ நம்ம இங்கே சிம்பிளாக ட்ரா பண்ணுறேன். இங்கே என்ன இருக்கும், ஃபார்வர்ட் பயஸில் வந்து முதல் டிப்ளீஷன் லேயர் இருக்கும் வித்தவுட் அப்ளைங் எனி பேட்டரி. நெக்ஸ்ட்டு நம்ம பேட்டரி எப்படி கனெக்ட் பண்ண உடனே என்ன ஆகும், இந்த டிப்ளீஷன் லேயரோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ டிப்ளீஷன் லேயரோட சைஸு குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். இந்த டிப்ளீஷன் லேயர் குறையணும்னா நம்ம என்ன பண்ணணும், we have to supply the external voltage. ஓகே, ஸோ நான் சப்ளை பண்ணுற எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டிப்ளீஷன் லேயரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சதுக்கு அப்புறம் கரண்ட் வந்து என்ன ஆகும், ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ when I'm increase my voltage, if you see very carefully, நான் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுற வரைக்கும் எனக்கு கரண்ட் வந்து என்ன ஆகலை, ரைஸ் ஆகலை. ஸோ ஜீரோலேயே இருக்குது. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்க்கு அப்புறம் தான் என்ன ஆகும், வோல்டேஜ் ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ்க்கு அப்புறம் தான் கரண்ட் வந்து ரைஸ் டு இன்க்ரீஸிங். ஸோ எந்த பாயிண்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அதை வந்து அந்த பாயிண்ட் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா நீ வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நீ வோல்டேஜ். ஸோ அந்த VK would be equal to 0.7, அந்த வோல்டேஜ் வந்து 0.7. ஸோ இப்போ புரியுதா ஏன் வந்து கரண்ட் வந்து நான் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணாலும் ஏன் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகலைன்றதுக்கு காரணம் என்னென்னா டியூரிங் இந்த பீரியடில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இது டிப்ளீஷன் லேயர் ரெடியூசிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிப்ளீஷன் லேயர் இந்த வோல்டேஜில் வந்து டிப்ளீஷன் லேயர் வந்து குறைஞ்சிட்டே வரும். குறைஞ்சதுக்கப்புறம் கரண்ட் வந்து ஹோலும் எலக்ட்ரானும் கம்பைன் ஆக ஆரம்பிச்சதுனால கரண்ட் வந்து பீக்குக்கு ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஃபார்வர்ட் பயஸில். ஸோ ரிவர்ஸ் பயஸில் இது P டைப் N டைப் அப்படின்றது தெரியும். அதே ரிவர்ஸ் பயஸில் அப்படியே ஆப்போசிட் எஃபெக்டாக நடக்கும், நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து டிப்ளீஷன் லேயர், இது வந்து P, இது N. ரிவர்ஸ் பயஸில் என்ன பண்ணுவோம், P எடுத்துகிட்டு போயிட்டு நெகட்டிவ் டெர்மினல்லையும் என்ன நம்ம பாசிட்டிவ் டெர்மினல்லையும் இப்படி கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போது நெகட்டிவ் பாசிட்டிவ். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிப்ளீஷன் லேயர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நான் வோல்டேஜை சப்ளை பண்ணும்போது வாட் ஹேப்பன், the depletion layer will start to increase to this much. ஸோ அப்போ என்ன ஆகும், நான் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு என்ன ஆகும், வோல்டேஜ் அப்படி ரிவர்ஸ் பொட்டன்ஷியல் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண டிப்ளீஷன் லேயரும் இன்க்ரீஸ் ஆகும். டிப்ளீஷன் லேயர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகாது, கரண்ட் வந்து இன்க்ரீஸே ஆகாது. ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் ஒன் பர்டிகுலர் பாயிண்டில் என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் வில் ரைஸ் டு மேக்ஸிமம் லைக் திஸ். ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கரண்ட் வந்து மேக்ஸிமமாக ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த பாயிண்டில் கரண்ட் வந்து மேக்ஸிமமாக ரைஸ் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஜீனர் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து என்னென்னா ஜீனர் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஜீனர் வோல்டேஜ்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கரண்ட் ரைஸ் ஆகும். பட் இஃப் யூ நோட்டிஸ் வெரி கேர்ஃபுல்லி இந்த கேரக்டரில் இந்த ஜீனர் வோல்டேஜுக்கு அப்புறம் வோல்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகலை. நான் எவ்வளோ வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணாலும் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகலை. பட் என்ன ஆகுது, கரண்ட் மட்டும்
இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை தான் நம்ம ஒரு அப்ளிகேஷனாக வச்சு இது வந்து ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் தி ரிவர்ஸ் பயஸ். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஜீனர் பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரெகுலேட்டருக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ ஏசிலாம் எடுத்தோம்னா என்ன ஆகும், ஹை வோல்டேஜ் வந்து ஏசி டேமேஜ் ஆயிரும்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் படி ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ்க்கு அப்புறம் வோல்டேஜே இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. அப்போ இதை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வராது, ஹை வோல்டேஜ்ன்ற ஒரு ப்ராப்ளமே வராது. ஏன்னா வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், கரண்ட் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. ஸோ தட்ஸ் வை திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் PN ஜங்ஷன் டயோட். ஸோ வி கேன் சே இது வந்து நம்ம என்னென்னு சொல்லிட்டோம், ஃபார்வர்ட் பயஸ், இது வந்து ரிவர்ஸ் பயஸ். ஸோ இதான் வந்து ஃபார்வர்ட் பயஸோட கர்வ், இதான் வந்து ரிவர்ஸ் பயஸோட கர்வ். அண்ட் அதுலேயும் வந்து இன்னொரு யூ கேன் நோட்டீஸ் ஒன் மோர் திங், தட் இஸ் இஃப் யூ சி திஸ் கர்வ் வோல்டேஜ், இது வந்து வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் ட்ரா பண்ண கர்வ். இந்த கர்வை நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் நாட் லைக் அ ரெகுலர் கர்வ் லைக் ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா அப்படின்னு எடுத்தோன்னா என்ன ஆகும், யூ கேன் ரைட் இட் ஓவர் ஹியர். இஃப் யூ டேக் அ ஓம்ஸ் லா எடுத்தோன்னா வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இஃப் ஐ ட்ரா த கர்வ், say this is voltage, say this is current, correct, voltage current. இந்த வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் நான் ஒரு கர்வை ட்ரா பண்ணேன்னா எப்படி வரும் அப்படின்னா it would be a straight line like this. straight line எப்படி இருக்கும், correct. But if you notice this curve is not at all like a Ohm's law. இது வந்து என்ன இருக்கு, first straight line and is a curved path. So அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு டயோடில் வந்து என்ன ஒர்க் ஆகலை, ஓம்ஸ் லாவோட கண்டிஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகலை. அதாவது வோல்டேஜும் கரண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்ற கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகலை. இதில் நம்ம ரெசிஸ்டன்ஸ் எப்படி எழுதுவோம், ரெசிஸ்டன்ஸ் we can able to write by, இதில் ரெசிஸ்டன்ஸ் எப்படி எழுதுவோம், ரெசிஸ்டன்ஸ் would be equal to V by I அப்படின்றது டைரக்டாக எழுதிடுவோம். பிகாஸ் கரண்ட், ஸோ ஏதாவது ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா ஸ்லோப், இதை வந்து தீட்டா ஸ்லோப்னா இது வந்து என்னென்னு சொல்கிறோம், வின்னு சொல்கிறோம், இது வந்து ஆர்னு சொல்கிறோம். இந்த ஸ்லோப் வந்து ஃபிக்ஸ்டு. ஓகே, அதுவே வந்து இப்போது ஒரு டயோடுக்கு நம்ம ஃபார்வர்ட் பயஸ் கண்டிஷன் மட்டும் வரையும் போது இட் would be like this, right? ஸோ லைக் திஸ். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா ஸ்லோப் வந்து சேமாக இருக்காது, கரெக்டாக. அப்போ இதுக்கு எப்படி வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸை டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் திஸ் ஒன் we can define the resistance by a term called dynamic resistance. என்னது டைனமிக்னா வேரிங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்லையும், ஏன்னா if I take the slope of this curve it will give you the resistance, right? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணிட்டேன்னா this point and this point will give me the resistance. If I am choosing this and that point will give me the resistance. So this slope and this slope are not same, correct. But இந்த curveல எந்த ஸ்லோப் எடுத்தாலும் என்னவா தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து தீட்டா, இது வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டை வந்து this 2 points we can say as delta V, change in voltage. இந்த ரெண்டு பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா this 2 points we can able to say change in current அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ அப்போ இங்கே டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் எழுதும் போது R would be equal to what we can write, change in voltage by change in current அப்படின்றத எழுதலாம். ஸோ ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூ சப்ராக்ட் பண்ணணும், ஃபைனல் வேல்யூ வந்து இனிஷியல் வேல்யூ சப்ராக்ட் பண்ணணும். இதுதான் வந்து டைனமிக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ யூ ஹவ் டு அண்டர்ஸ்டுட் தட் ஒன் திங், ஓம்ஸ் லா இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார், ஓகே, திஸ் டயோட் அப்படி எழுதாமல் யூ கேன் ரைட் லைக் திஸ், டயோட் இஸ் ஏ non-ohmic device அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். non-ohmic device. ஏன் இது non-ohmic device? Because it is not satisfying the Ohm's law, so that we call this as a non-ohmic device. It will not behave like a Ohm's law. Okay, Ohm's law circuit மாதிரி இது behave பண்ண முடியாது. It's an exception. Okay.